புத வெங்கடபதி தேசிக மனிஷம். அங்கேயும் தேசியனுடைய திவ்யமணி திருமங்கல விக்கிரகத்தை தான் திவ்யமங்கல விக்கிரகத்தை தான் இந்த பாசுரத்திலையும் இந்த ஸ்லோகத்திலையும் அனுபவிக்கிறார்கள். அப்படி தேஜஸானது பிரகாசப்படுத்துறது ஆச்சாரியர்கள் எல்லாம் அவளுடைய அனுஷ்டானம். அந்த அனுஷ்டானத்தை கொண்டு அது தேஜஸாக பரிணமிக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து, அதாவது பாரதத்தில் யுத்தத்துக்கு ஆரம்பிக்கும் பொழுது பெருமாள் அந்த பாஞ்சஜன்யத்தை எடுத்து ஊதினார். ஊதின க்ஷணத்திலேயே திருதராஷ்டிரனுடைய படம் மொத்தம் பயத்திலே அப்பயே போயிட்டான். சகோஷோ தார்திராஷ்டிரனா ஹிருதயானி வியாதாராயத்து அப்படின்னு ஸ்லோகம். அந்த கோஷத்தை கேட்ட மாத்திரத்தில் திருதராஷ்டிரனுடைய படை, துரியோதனுடைய படை அப்பயே போயிடுது, முடிஞ்செடுத்து. அதுக்கு மேல் நடந்ததெல்லாம் வெறும் வேஷம் தான் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஆச்சாரியர்கள் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள் என்றால், ஒரு எதிரி வாக்கியார்த்தத்துக்கு கூட்டானா கட்டுத்தடுங்காம வலம்புரி போல் நின்றதிருந்து அப்படி அதிருவான். அஸ்மதாச்சாரியன் சாதிக்கிறது கொண்டு ஐஷிங்கர் கிஞ்சிமேடு ஐஷிங்கர் திருவள்ளூரில் கேட்ட வச்ச காசியில் ஒரு அத்வைத்தி இருந்தார். அந்த அத்வைத்தியை போய் வாக்கியார்த்தத்தில் ஜெயிக்கிறோம்னு திருவள்ளூர்லேருந்து கிளம்பினார். பாதி தூரம் போன உடனே அப்போ ஏதோ அந்த இது போட்டுட்டா, கர்ஃப்யூ அந்த இது போட்டுட்டா. அதனால் ஐஷிங்கரால் மேற்கொண்டு அந்த சஞ்சாரத்தை பண்ண முடியலையா. அப்போ கோஷிக்கும் பொழுது, ஐஷிங்கருக்கு விருது கோஷிக்கும் பொழுது, இந்த மாதிரி சிம்மம் விஜயகோஷம் பண்ணிகிட்டே போவாங்க. அந்த மாதிரி தர்க்கத்தில் ஜெயிக்கிறதுக்காகவே ஐஷிங்கர் கிளம்பியிருக்கார் அப்படின்னு சொல்லி கோஷம் போட்டுகிட்டே போவாங்க. அந்த மாதிரி வலம்புரி போல் இன்றது இருந்த அந்த ஆச்சாரியர்கள் அடுத்த நமக்கு விரோதி நிரசனம், பரமத நிரசனம். ஏன்னா இது ஏன் பண்ணணும்னு கேட்கக்கூடாது. அடுத்தவா நம்ம தப்பு சொல்லும் பொழுது அந்த தப்பு இந்த மதத்தில் அதாவது மத கருத்துக்களை ஸ்தாபிக்கக்கூடிய இடத்தில் அவள் பண்டு போட்டோம் விட்டால் நம்ம மதம் அழிஞ்சு போயிடும். அதனாலவே அவள் அதை நிரசனம் பண்ணணும். அதுவும் ஒரு கர்த்தவியம்ன்றதுனால வலம்புரி போல் நின்றது இருக்கு. ஏதாவது பரமதங்கள் வந்தால் அது அனைத்தையும் ஆச்சாரியர்கள் தங்களுடைய ஞான சக்தியாலும் பாண்டித்யத்தாலும் அவை அனைத்தையும் அழித்து விடுவார்கள். தேசிகன் ரகசியத்திரசாரத்தில் சொல்றார், தர்க்க பாண்டித்யத்தாலே நினைத்ததெல்லாம் சாதிக்க வல்லராய் ஆயினும் பிரமாணகரணராய் போன்றவங்க. என் தர்க்க பாண்டித்யத்தால் நான் என்ன வேணாலும் எதை வேணாலும் சாதிக்க முடியும், யாரை வேணாலும் அழிக்க முடியும். ஆனால் என் ஆச்சாரியர்கள் அப்படி போகலை. அதனால் நான் என் இஷ்டத்துக்கு எதையும் சொல்ல மாட்டேன். அவள் எப்படி போனாலும் அதே வழி அனுசரித்து நான் வருவேன் அப்படின்னு தேசியன் சொல்கிறார் ரகசியத்திரசாரத்தில். ஆக பரமத நிரசனம்னு வந்தால் அந்த ஆச்சாரியர்கள் முழங்கும் பொழுது, கோஷிக்கும் பொழுது எம்பெருமானுடைய வலம்புரியில் இருந்து வரக்கூடிய, வலம்புரின்ற சங்கிலிருந்து வரக்கூடிய நாதம் போல் அந்த ஆச்சாரியர்களுடைய கோஷமானது இருக்கும். சாரங்க முதைத்த சரமழைப்பார். அவள் மாத்திரம் விஷயத்தை சொல்ல ஆரம்பிச்சான்னா தட்டு தடுங்காமல் சரளமாக கொட்டும், யோசிக்காமல் குழப்பாமல் தெளிவாக. ஏன் சுவாமி இது கேட்டீரா, ஐயோ தெரியல, நாளைக்கு புஸ்தகம் பார்த்து சொல்கிறேன் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. கேட்டால் அடுத்த க்ஷணம் சரமாரியாக போவோம். எப்படின்னா ராமன் கையிலேருந்து வருகின்ற பானம் போல ஆச்சாரியர்கள் விஷயங்களை எப்படி கூட்டுகிறார்கள். வாழ உலகினில் பெய்கிறாய், இப்படிப்பட்ட விஷயங்களை எம்பெருமானுடைய குணங்களையும் வேதாந்த விழுப்பொருளையும் நாங்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று எங்களுக்காக பெய்கிறாய் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். வந்தே தமிழ் நாம் துரந்தரம் சொல்லணும் சுவாமி கோஷி சித்ராபுரமாவது மும்பை காலையில கருகையில் கிட்டது காக்காதிக வருகிறது. தேவபெருமான் பாஷிகாரர் வழி தவறி போகும்பொழுது வேடனும் வில்லிச்சியுமாக பாஷிகாரருக்கு வழிகாட்டினர். அந்த மாதிரி கருணமழை பொழிந்திடுங்கால் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவபெருமான் எப்படி வருஷிக்கிறாரோ அந்த மாதிரி ஆச்சாரியர்களும் நமக்கு வேண்டிய விஷயங்களை காங்ஷாதிகம் ஆசையுடன் நமக்காக கொடுப்பார்கள். இப்படி கொடுத்தால் மார்கழி நீராட மகிழ்ந்து இப்படிப்பட்ட பெருமாளுடைய குணானுபவத்தையும் வேதாந்தங்களுடைய பொருள்களையும் கிடைத்தால் அதனால் நமக்கு என்ன சுவாமி பிரயோஜனம் அப்படின்னு கேட்க. மார்கழி நீராட ஏதமானந்தமயமாத்மானோபசங்கம்யா காமரூபிய சஞ்சரன் ஏதத் சாமகாயம் நாஸ்தே அப்படின்னு வேதம் சொல்ற மாதிரி நிரதிசய ஆனந்தமான எம்பெருமானுடைய கைங்கரியத்தை நாம் பெற வேண்டும்.
சரணாகதியை செய்து உஜ்ஜீவிக்க வேண்டும். அவனிடத்தில் பிரபத்தி பண்ணி மோட்சத்தை அடைந்து நித்தியசூரிகளுக்கு சமமான இடத்தை பெற்று அவன் எத்தனை காலம் இருப்பானோ அத்தனை காலமும் நாமும் அவனுக்கு கைங்கரியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பலம்புரி போல் நின்றதிருந்து சாரங்கம் உதைத்த சரமலை போல் அடியோங்கள் வாழ மார்கழி நீராட அடியோங்கள் நீராடி உஜ்ஜீவிக்க பெய்தினாய் அப்படின்னு ஆச்சாரியத்தில் போய் நம்ம பிரார்த்தித்தோமானால் அந்த ஆச்சாரியர்கள் தங்குத்தடையின்றி யோசிக்காமல் பரீட்சித்து கொடுக்க வேண்டியவற்றை கொடுத்து நம்மை காப்பாற்றுவார்கள் அப்படின்றது இந்த ஆழிமழை கண்ணான்ற பாசுரத்தில் கிடைக்கக்கூடிய வேதாந்த விழுப்பொருள். தோட 4 பாசுரத்தினுடைய அர்த்தமும் முடிஞ்சுட்டு அடியேனுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய பிராப்தமான நாள். ஏன்னா முடிச்சுக்க போகிறேன். தேசிகன் தயாசதகத்தில் ஸ்வயமுதைதா சித்தா அவிஷ்கிருதாஸ்ச சுபாவயாः விவித விபவ வியூகவாசாः பரம் ச பதம் விபோः விஷகிரி முகேஷு ஏதேஷு இச்சாவதி பிரதிலப்தயே திருட விநீத நிஸ்வேனிஸ்துவம் தயே நிஜ பர்வபிஹி அப்படின்றது. இந்த தயையானவள் ஏணி மாதிரி இருக்கலாம். தயை என்ற குணமானது பெருமாளுக்கும் நமக்கும் ஏணி மாதிரி இருக்கான். ஏன்னா நாம் பெருமாளை போய் அடையணும்னா ஒரு ஏணி வேணும், ஒரு படிக்கட்டு வேணும்னா பெருமாள் எங்கேயோ ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கார், நாம் எங்கேயோ கீழே இருக்கோம். இங்கே நாங்கள் போனோம்னா ஒரு ஏணி வேணும். ஆக நாம் பெருமாள் அடையணும்னா நம்மளுக்கு ஒரு ஏணி வேணும். அதே மாதிரி பெருமாள் நம்மளை வந்து ரீச் பண்ணணும்னா பெருமாளை இறங்கி வரதுக்கு ஒரு ஏணி வேணுமோ இல்லையோ, அந்த ஏணியாக இந்த தயாதேவி இருக்காங்க. இந்த தயாதேவி ஏணியை கொண்டுதான் பரலோகத்தில் இருக்கக்கூடிய வைகுண்டநாதன் வியூகாவதாரமாகவும் விபவாவதாரமாகவும் விஷகிரின்னு சொல்லக்கூடிய வெங்கடேசைலனாகவும் இப்படி பரிணமிக்கிறார்கள். இந்த தயை தேவி இல்லை என்றால் பெருமாள் மேலிருந்து இறங்க முடியாது. இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். மந்திபாய் வடவேங்கட மாமலை என்ற பாசுரத்துக்கு வியாக்கியானம் பண்ணும் பொழுது பெருமாள் முதல் ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து இறங்கும் பொழுது தான் கால திருவேங்கடமலையில் தான் வச்சார் அப்படின்னு வியாக்கியானம். ஆக ரிஷகிரி முகேஷு ஏதேஷு இச்சாவதி ஸ்ரீனிவாசனை கொண்டு ஸ்ரீனிவாசன் மூலமாக இந்த தயாதேவியானவள் நமக்கெல்லாம் அனுகிரகிக்கிறாள் அப்படின்றத அடியேன் விஷயத்தில் ரொம்ப இன்னைக்கு அன்வர்த்தமாகும். இந்த பெருமாள் திருவடிவாரத்திலிருந்தே வளர்ந்து கொண்டு இருந்த ஒன்றும் தெரியாத ஒரு சிறு பிள்ளையாக இருந்தவன் இன்று உட்காந்து திருப்பாவைக்கு அர்த்தம் சொல்கிறேன்னு சொல்லி இறங்கி அந்த சாகசத்தில் இறங்கி 4 பாசுரத்துக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ எத்தனை தப்பு இருக்குன்னு தெரியல, எத்தையோ சொல்லிட்டேன். பூர்ணமான அந்த சுவாமியுடைய கடாட்சம் அங்கே எழுந்து சிக்ஷை பண்ணுறேன். அப்படிப்பட்ட விஷகிரி முகேஷு அந்த ஸ்ரீனிவாசன் மூலமாக அடியனுக்கு இன்னொரு ஒரு பிராப்தம் என்னன்னா, இஷ்ட தேவதையும் ஸ்ரீனிவாசன், ஏற்பட்டிருக்கிற ஆச்சாரியனும் ஸ்ரீனிவாசன். விஷகிரி முகேஸ்வரன் நான் ஸ்ரீனிவாசன் ஒரு வாட்டி ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டு ஆச்சாரியனையும் சொல்லிச்ச மாதிரி ஆகிடும், பெருமாளையும் சொல்லிச்ச மாதிரி ஆகிடும். விஷகிரி முகேஷு ஏதேஷு இப்படி பலவிதமான விஷயங்களை எனக்கு அனுகிரகித்த தயாதேவியினுடைய சுரூபமாக இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசன், அதே ஸ்ரீனிவாசன் அடியனுக்கு ஆச்சாரியனாகவும் ஏறியிருந்து அவர் மூலமாக அவரிடத்தில் தெரிந்து கொண்டதை ஒரு சிலவற்றை இங்கு விஞ்ஞாபித்துக் கொண்டேன். அவர் சொல்லும் பொழுது பகவத் குண சாகரம்னு சொன்ன மாதிரி அவ்வளோ விஷயத்தை சொன்னார். அது மொத்தத்தையும் சொல்கிறதுக்கு யோகியதையும் கிடையாது, அடியனுக்கு ஞானமும் போராது. அதில் ஏதோ ஒரு துளியை கிரகிச்சுட்டேன். அந்த ஒரு துளியில் ஏதோ ஒரு துளியை உங்களுக்கு கொடுத்தேன். இதில் பல தோஷங்கள் இருக்கும், ஏன்னா அதுக்கு நிறைய பிரசக்தி இருக்குது. நல்லது இருக்குமான்னு கேட்டால் தெரியாது, நல்லது இருக்கும். அந்த சுவாமியுடைய அனுகிரகம் இருந்தால் இதில் நல்லது இருக்கும், அதில் இல்லைன்னா தோஷங்கள் இருக்கும். அப்படி தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் நல்லது இருந்தாலும் தோஷங்கள் எல்லாம் என்னை சேரும். நல்லது விஷயங்கள் இருந்தால் அது அந்த சுவாமியை போய் சேரும், அவருடைய கிருபையை போய் சேரும், அவருடைய தயையை போய் சேரும் அப்படின்றதை சொல்லி ஜாதாபராதம் அபிமாம் அனுகம்பியகோதே பௌத்ரி எதித்வமசி யுக்தமிதம் பவத்யாக வாத்சல்ய நிர்பரதையா ஜனனீகுமாரம் ஸ்தன்யேன வர்தயதி தட்டபயோதராபி. ஒரு குழந்தையானது தாயிடத்தில் பால் சாப்பிடும் பொழுது அந்த ஸ்தன்யத்தை கடித்தால் அவளுக்கு எவ்வளவு பிரியம் கிடைக்குமோ அதுபோல் கோதை பிராட்டியுடைய திருப்பாவை அப்படின்ற
என்கின்ற பிரபந்தத்தில் இறங்க வேண்டும் என்கின்ற சாகசத்தை புரிந்த நான் பல தவறுகளை செய்திருப்பேன். அப்படிப்பட்ட தவறுகளை அந்த கோதை பிராட்டியே குழந்தை ஸ்தனத்தை கடிச்சா எப்படி அம்மா அனுபவிப்பாரோ அந்த மாதிரி அனுபவித்து அடியேனை சிக்ஷிக்க வேண்டும், அடியனுக்கு விட்டுடக்கூடாது, அடியனுக்கு கிருபை பண்ணணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அப்படியே அவ கோச்சிக்க மாட்டான். மீறி கோச்சின்றாலும் உஷா நிரஸ்தோபி சிசுஸ்தனந்தயா நஜாதுமாக சரணோஜிகாசதின்னு ஆளவங்க. இந்த ஸ்லோகத்தை சுவாமி இன்னைக்கு காலத்தால் சொல்லிக் கொடுத்தார். இந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் இருக்குப்பார் அப்படின்னு. கடைசி கோட்டு கூட சுவாமி கொடுத்த கோட்டையே கொண்டு வந்து முடிக்கணும். ஒரு குழந்தையானது என்னத்தான் அம்மா ஒதுக்கி வச்சாலும் திருப்பி அழுது கொண்டு அவளிடத்திலே போகும் என்பது போல் ஈன்றதாய் அகத்திடனும் அருள் நின்று அழுகுடவின் ஆழ்வார் பாசனம். அதை போல் நான் தவறு செய்திருந்து கோதை பிராட்டி என்னை விளக்க மாட்டாள். மீறி விளக்கினாலும் எனக்கு வேறு கதி இல்லை, இந்த ஸ்ரீனிவாசனை தவிர வேறு கதி இல்லை. ரிஷகிரி முகேஷு தாயாருடைய அனுகிரகத்தின் பேரில் ஏதோ ஒரு சிறு வார்த்தை உளறி கொண்டிருப்பேன். தோஷம் இருந்தால் எல்லாரும் சமைச்சிக்கணும், விஷயம் இருந்தால் எடுத்துட்டு அது பிரகாரம் நடந்துக்கணும்னு அந்த பெருமாள் திருவடிகளிலே பலத்தை சமர்ப்பித்துக் கொண்டு அமைகிறேன். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மயீமயீஷாः கோப்ராஹ்மணேभ्यः சுமஸ்து நித்யம் லோகாः சமஸ்தாः சுகினோ பவந்து. शतमकमननीलाचारुकल्लारहस्तास्तनपरणमिताङ्गी सान्द्रवात्सल्यसिन्धुः अनकविनीताभिसृग्भिराघट्टनाथा वसद्गटिगोदावश्चित्कात्मदानः कमलमुडन् दिल्लिपुत्तूर् गणमगवन्दाळ्वाणिये तारानत्तुगायिगानत्तवदरित्ताळ्वाणिये யோமாம் திருவாடித்தாழ்வாழியே ரெட்டுதித்தம் வளர்ந்தெடுத்த இளங்கிழியாழ்வாழியே அமல திருப்பாவை ஐயார் அளித்தருள்வாழ்வாழியே ஆகனூர் தென்னைந்து முன் உரைத்தாழ்வாழியே அமுதனாமரங்கடங்கே மாலையிட்டாழ்வாழியே ஆண்டாள் தன்னடிகள் அமரதம் வாழியே கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஆதித்ய சிரோபங்க பஞ்சான பராக்கிரமः ஸ்ரீமான் வெங்கடநாதாய ஸ்திரம் விஜயதாம் புவி. மகாதேசிகாய நமः. மகன் தந்தையாற்றுவது இவன் தந்தை இன்னொரு சாக்கும் என்று சொல். தந்தை மகத்தாற்றும் உதவி அவனின் புத்தி இரும்பச் செயல். இது ரெண்டுமே பரிபூர்ணமாக இறைவனால இருந்தது. இதுக்கெல்லாம் மேலே வளர்த்தவனால் பயன் பெற்றேன் என்று மனத்திலேயே கைகொட்டி வழங்கினாரே என்பதாக எப்படி அப்புள்ளாருடைய அந்த அனுகிரக விசேஷத்தினாலே சுவாமி தேசிகன் மிகப்பெரியதான ஒரு ஜெகதாச்சாரியனாக ஆனாரோ அதுபோல மகாவித்வான் அவர் பேரை சொல்வதெல்லாம் கூட அந்த கோவிலே கிடையாது. ஐகூர் சுவாமியுடைய பரிபூர்ணமான ஒரு அனுகிரக விசேஷத்தினாலே இந்த சதஸுக்கு தொடர்ந்து அழைச்சிட்டு போன அப்புள்ளா நடாவது வந்தாங்க சதஸுக்கு. அந்த மாதிரி சின்ன வயசில் பரத்தை வந்து தாத்தா கையில் பிடிச்சி அழைச்சிட்டு வருவேன் கோவிலுக்கு. அதுதான் அந்த கோவில் சத்விஷயங்கள் நடக்கிற இடத்துல நாம் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரியம் என்னன்னா அப்போதான் நல்ல புத்தியை நமக்கு ஏற்படும். அந்த மாதிரி தாத்தா எல்லாத்துல வச்சு குழந்தை விளையாட வச்சு 2 பேரையும் தான் அழைச்சிட்டு வந்தேன். வந்து கண்ணனோட விதிவிலக்கு இல்லை இருந்தாலும் கூட அந்த தாத்தாவுடைய ஒரு முக்கியமாக இருந்திருந்த அந்த சம்பிரதாய விஷயத்திலே அபிருச்சி ஏற்பட்டு நாங்கள்லாம் பலத்தில் இப்போ சுவாமின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா நாங்கள் பலத்தில் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அந்த சுவாமி தன்னுடைய மாதாமகத்திலிருந்து விஷயங்களையெல்லாம் அதிகரித்து அவருக்கு முன்னால் உட்காந்து தான் நான் முதல் நாளே சொன்னேன். அவருக்கு முன்னால் உட்காந்து காலக்ஷேபம் பண்ண ஆச்சாரியன் எழுந்தபடி இருந்துச்சேன். அவருக்கு அவர் ஒன்றும் 60 வயசு நேரம் இல்லை. அந்த சுவாமிக்கு திருநட்சத்திரம் 97, 95 நடந்துருக்கு. அப்பேற்பட்டதான இளையவர் எல்லா விஷயத்தையும் கூட சொல்லி பேசிட்டே பேசிட்டு இருந்தாங்க. எல்லாரும் அந்த சுவாமிகிட்ட முதல்ல உபன்யாசம் பண்ணது ஒரு பக்கம் இருக்கணும். அவர்கிட்ட நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. இந்த அசிமிலேஷன் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது விஷயத்தை வாசிச்சுட்டே இருக்கணும். படித்து மேலே ஏறிட்டே இருக்கணும். இப்போது இவர் காலத்துலாம் கம்ப்யூட்டர் கிடையாது. ஆனால் இப்போ கூட நீங்கள் யாதிர்ச்சிகமாக ஆண்டுக்கு போனால் கூட சுவாமி கம்ப்யூட்டரை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அது எப்படி இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுன்னு அதை கற்றுண்டு அதுக்கப்புறம் அதில் வந்து பாண்டித்யம் இருக்கணும்.
இப்போ சுவாமி நேர்த்தியே சாதிச்சார். திருப்பாவை பூர்த்தியாக வந்து இது 2வது பாகம் இந்த கோவில் பிரயோகம் 2வது பாகம் வந்து டைட் செட் பண்ணி முடிச்சுட்டேன் அப்படின்றது. அப்படின்னா அது என்ன திருநட்சத்திரம் காரணம், இந்த திருநட்சத்திரத்துக்கும் சாஷ்டாங்கமாக நம்ம பார்க்கணும். சாஷ்டாங்கமாக பெருமாள் சன்னதியில் விழுந்து சேவைக்கிற அப்படின்னா அதுதான் நம்ம ஒரு சொல்லும் தலையும் தொழுமையும் அப்படின்னு கீழே விழுந்துடணும். பெருமாள் சொந்தமாக கீழே வேணும். நமக்கு எல்லாம் நமக்கு அந்த பணிவு கிடையாது. அது பணிவு அந்த சுவாமிக்கு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவாச்சாரியன் அப்படிப்பட்டவர். அதனால் அந்த சுவாமியோட எப்படின்னா நம்ம சொல்லணும் அப்படின்னா கேட்கலாம். அப்படிப்பட்ட சாமியிடத்திலிருந்து அவருடைய ஒரு சுறுசுறுப்பு, ஒரு உழைப்பு, ஒரு காரியத்தை எடுத்துட்டோம்னா அந்த காரியத்தில் அந்த சுவாமி அதை பூர்ணமாக அதில் ஒரு இன்வால்மெண்ட் அப்படிங்கிறது அந்த சுவாமிகளெல்லாம் நம்ம பார்க்க முடியும். வேறு யாருக்கையும் பார்க்க முடியாது. 4 மணிக்கு கோவில் திறக்கணும்னா 4 மணிக்கு வந்து கோவில் 3 காலத்துக்கு கோவில். அப்படியெல்லாம் இந்த பகவத் கைத்தறியத்தையும் பண்ணிட்டு சம்பிரதாய பிரவர்த்தனமும் பண்ணிட்டு இந்த தன்னுடைய பேரராமன் சுவாமியை வந்து அவர் நல்லா அதிகாரியாக ஒரு பண்ணி வச்சிருக்காரு. அப்படின்னாக்க முதல்ல அந்த சுவாமிக்கு கதையெல்லாம் ஏன்னா சம்பிரதாயத்துக்கு வித்வான்கள் கிடைக்கிறது தூரமாக இருக்குது இந்த நாளில். அப்படிப்பட்ட நாளில் 2வது தலைமுறை ஏன்னா இதில் வந்து கோவில் தர்மகர்த்தர்களையும் நாங்கள் சொல்லணும். ஆனால் அவள் தான் வந்து சின்ன பசங்களாக இருக்கிறவாலும் பெரியவாட்டம் வாழ்ந்தாலும் தப்பாக சொல்லலை. பெரியவாட்டம் நிறைய கேட்டுட்டோம். இந்த கோவிலில் இந்த ஊரில் இருக்கிறவா யார் யாரெல்லாம் உபன்யாசம் பண்ணக்கூடிய யோகிகள் இருக்கிறவோ அவளை மட்டும் சொல்லிருக்கிறவா இந்த வாட்டி அப்படின்னு ஒரு அவளும் ஒரு ஐடியா நமக்கு கொடுத்தா. அதனால் அவளும் ஒரு நன்றியை நம்ம தெரிவிச்சுக்கணும். அப்படிப்பட்டதான் இந்த சுவாமி திருவிழாவில் நம்மளுடைய பரத் சுவாமி நல்ல பரிபூர்ணமான ஒரு ஆழ்வாருடைய அனுகிரகம் இருக்கிற அந்த சுவாமி காலக்ஷேபாதிகளையும் பண்ணிட்டு சம்பிரதாயத்தை முதல் நம்ம கோவிலில் சொல்லியிருக்கேன். அப்படின்னாக்க அதை சொன்னது தான் ஒரு 20 வருஷத்துக்கு பின்னால் இருந்த நினைப்பை நினைச்சு பார்த்தோம்னா இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தெரியும். அதுக்கு காரணம் பூர்த்தியாக இந்த சுவாமியுடைய பரமானுகிரகம் தான். அப்படி இந்த சுவாமி 3 நாளும் வேலை போனதே தெரியல. நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். டைம் தான் போகுது. அதாவது 1.25 மணி நேரம் வச்சா நமக்கு தெரியல. 1.5 மணி நேரம் 1 லைனுக்கு 1 நாள் சொல்லலாம். இருந்தாலும் கூட சில விஷயங்கள் தெரிஞ்சு ஏதோ ஒரு திட்டத்துக்கு சொல்லணுங்கிறதுனால அவரால் சொல்லி முடிக்கவே முடியல. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் பலவிதமான விஷயங்களையும் எடுத்து அதை நல்லா அத்தியாவசியமாக சொன்னார். அப்படின்னா இது வந்து சொன்னவர் பெருமையை விட கேட்டவாளுக்கும் பெரிய பலமாக பெரிய அனுகிரகம் பெருமானுடையும் ஆச்சாரியனும் ஆண்டாவுடைய அனுகிரகம். அப்படிப்பட்டதான சுவாமியுடைய உபன்யாசம் இன்றைய தினத்தோடு பூர்த்தியானது. அவருக்கு இந்த கோவில் சார்பாகவும் வேதவாரண சபை சார்பாகவும் அந்த சுவாமிக்கு பெருமானுடைய அனுகிரகம் நடைபெறுவது. அது எல்லோரும் இருந்துட்டு ஆச்சாரியனுடைய பெருமானுடைய அனுகிரகத்தை பெற்றுட்டு அதுக்கப்புறம் பரப்பணும்னு பிரார்த்திச்சுக்கிறோம். நாளை முதல் 3 நாட்கள் வந்து நிர்வகிக்கிறப்பறம் இது மாதவரக்கண்ணன் சுவாமி அவர்கள் மேல் வந்து 3 நாளைக்கு உபன்யாசம் பண்ணுறார். நீங்கள் வந்திருந்தவாழ்லாம் அதுவும் வந்து அவசியம் வந்தவர்களுக்கு அந்த திருப்பாவை உபன்யாசத்துக்கு சமாதானம் பண்ணும்படியாக பிரார்த்திக்கப்படுகிறார்கள். இந்த பாதிப்பை கொண்டு இந்த சமயம் முடிச்சுட்டேன். என்னென்னா அழுபோர்ந்து வலம்புரிபோர் நாடாவே செலவழிப்போர் பயிரிடாய் அந்த மாதிரி எங்களுக்கு எவ்வளோ போட்டு ஐஸ் வச்சுட்டேன். மழை பெய்யுற மாதிரி வச்சு பிரமாதமாக ஒரு தூக்கி எவ்வளோ தூரம் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம அங்கே படி மழை கூட சொல்லிடலாம் அந்த பாதிப்பில் வரவே. அதே மாதிரி அது முடிக்கணும் முடியும். அதே மாதிரி இந்த சமயம் ஐஸ் வைக்கணும்னு சொல்லுவாள். அந்த மாதிரி எங்களுக்கு என்னென்ன யோகதி இருக்கோ தெரியாது. எல்லாம் தெரிஞ்சு மாட்சிக்காரங்களே உதவுங்க. அந்த மாதிரி வச்சு முடிச்சு